ரூபாய் 90,000 சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாதமும் வெஸ்டீஜ் பிஸ்னஸ் மூலியமாக ரூபாய் 90,000 நான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதம் வெஸ்டீஜ் பிஸ்னஸ் மூலியமாக நான் ரூபாய் 90,000 சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். உட்காந்து பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறீங்க, ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறீங்க, அந்த நேரத்தில் வேற எதையோ அராக் பராக் பார்க்குறதோ இல்லை எதோ பேசுவதற்கு பதிலாக இந்த ரெண்டையும் ஜபம் பண்ணுங்க. கரெக்ட். அடுத்தது இப்போ ஒன்று காமிக்கிறேன். ஒரு நோட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கிக்கோங்க. இந்த நோட்டில் இங்கே பாருங்க, நான் என்ன செய்கிறேனோ அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேனோ, எப்போ என்ன ஜபம் பண்ணணும்னு சொன்னேனோ அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ அதை எழுதுங்க. I am a bronze director in Vestige. I am a bronze director in the one full page. இந்த ஃபுல் பேஜ் அவ்வளோதான். ஒரு பேஜில் எவ்வளோ லைன்ஸ் இருக்கோ ஃபுல் பண்ணிவிடுங்க. ஐ ஆம் அ பிரான்ஸ் டைரக்டர், ஐ எம் அ டைமண்ட் டைரக்டர் இன் வெஸ்டீஜ், ஐ எம் அ கிரவுன் டைரக்டர் இன் வெஸ்டீஜ், ஐ எம் அ கிரவுன் டைரக்டர் இன் வெஸ்டீஜ், ஐ எம் எழுதுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் ஐ எம் ஏர்னிங் rupees 90,000 எவ்ரி மந்த் ஃப்ரம் வெஸ்டீஜ் பிஸ்னஸ். ஐ எம், புரியுதுங்களா? நான் தமிழில் நான் வெஸ்டீஜ் பிஸ்னஸ் மூலியமாக ஒவ்வொரு மாதம் 90,000 சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். இந்த எழுதுங்க. போகும்போதெல்லாம் வாயில் ஸ்மரணம் பண்ணுங்க. காத்தால கரெக்டாக அந்த 4:30 எழுந்திரிச்சிங்க, அந்த மெடிடேட் பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி இப்போ நான் விவரம் சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிற மெடிடேஷன் நீங்கள் அது வெறும் காதில் இயர்ஃபோனை விட ஹெட்ஃபோன் ரொம்ப நல்லது. ஏன்னா இயர்ஃபோன்னா காதில் நேராக இம்பிஞ்ச் ஆகும் சவுண்டு. அதே ஹெட்ஃபோன் அப்படின்னா அது பறந்துருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் ஹெட்ஃபோன் ப்ராப்ளம் இல்லை. ஒரு நல்ல ஸ்டீரியோ ஹெட்ஃபோன், ரொம்ப பெரிய இதெல்லாம் வேணாம், நல்ல ஸ்டீரியோ ஹெட்ஃபோன் ஒரு 300, 400, 500 ரூபாய்க்கு டெஃபினட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஆடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ட்ரைனிங் இருந்திருந்தவங்களுக்கு தெரியும், எங்கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதனால் யாரெல்லாம் புதுசாக இங்கே இருக்கீங்களோ உங்களுடைய நன்மை. ஏன்னா சும்மா ஏதோ கொடுக்குறான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் என்னுடைய வெற்றி பாதையில், ஏன்னா நான் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் போகும்போது எந்தெல்லாம் தடையாக இருக்குது ஒவ்வொன்றா பார்க்கும்போது எனக்கு இது கிடைச்ச ஒரு விஷயம் இது. அதாவது நானும் போய் அந்த தியானம் இந்த தியானம் எல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்பவும் சில விஷயங்கள் இதாகாத போது இது என்னென்னா, ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை தந்துட்டு இருக்கோம். அப்போ கண்ணை மூடிட்டு உட்காரும்போது நம்மளால் அந்த ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போக முடியாது. அந்த ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போக முடியாத போது நம்மளுடைய விஸ்லேஷன் பண்ணும்போது வேறு ஏதோ ஒன்று வேறு ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அதனுடைய பலன் தராதில்லை, பலன் தரும், பட் ரொம்ப லேட்டாக தரும். ஸோ அப்போ ரொம்ப ஆழமாக இருக்கும், எதுவுமே நினைவே இல்லை, நம்ம அப்படியே ஆழ்ந்த நிலையில் இருக்கும். அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது அது டக்குன்னு நம்மளுடைய ஆழ்மனதில் போய் இறங்கிடும். கரெக்டுங்களா? அப்போது அதனுடைய வேலை மிக இதாக செய்ய, ஏன்னா ஆழ்மனதுக்கு இருக்கக்கூடிய சக்தி மிக அபரிவிதமான சக்தி ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றியும் உங்களோட அடுத்த இதில் நான் உங்களோட இந்த ஆழ்மனத்தினுடைய சக்தி பற்றி நான் முழுசு விவரங்களோடு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த ஆழ்மனம் எப்போ நம்மளோட இப்போ எங்களோட பார்த்துட்ருக்கீங்க, உங்களுடைய விழிப்பு மனத்தோடு இருக்கோம் நம்ம. புரியுதுங்களா? இந்த விழிப்பு மனத்தோடு நான் பேச இப்போ நல்லா கவனிங்க, நான் பேசும்போது உங்களுக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது, ஒரு ஃபில்டர் நடக்குது. நான் சொல்கிறது இப்படி சொல்கிறாரு, இதுக்கு இப்படியா அப்படியா, இந்த இதெல்லாம் தாண்டி தான் அது உள்ளுக்குள்ளே போகுது. கரெக்டுங்களா? ஆனால் அந்த ஆழ்மனம் விழிப்படையும் போது, உங்களுடைய நினைவு மனம் இல்லாத போது எந்த விதமான இதுவும் இல்லை, டக்குன்னு உள்ள போயிடும். இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா அந்த இடத்துல அஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கேன். நான் வெற்றியாளன், நான் செய்வதெல்லாம் கரெக்டாக நடக்குது, எனக்கு வேணுங்கிற மாதிரி எனக்கு வருது அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். அப்போ உங்கள் விஸ்லேஷன் பண்ணும்போது அந்த இதுவும் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது நடக்கும். புரியுதுங்களா? ஃபைன். இப்போது அந்த ஆழ் லெவலுக்கு போகணும் அப்படின்னாக்கா நம்மளால் போக முடியாது. ஒரு நார்மல் முண்டேன் லைஃப்பில் இருக்கிற நம்மளால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கடினமாக இருக்கும்.
அதில் நடந்த எனக்கு கிடைச்ச ஒரு டெக்னாலஜிக்கல் இது நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. இப்படி ஒன்று இருக்கான்னு கூட நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இதுக்காக நான் நிறைய பேர் சில விஷயங்களை இதுக்காக கேட்டு கூட என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய ஃபிசிக்ஸ், அதாவது தமிழில் தெரியல எனக்கு, என்னப்பா அது ஃபிசிக்ஸ்க்கு என்னப்பா தமிழ்? இயற்பியலா? கோஸ்ட்? ஹலோ, செந்திலார் திருமலை, பிசிக்ஸ். அதன்படி ரெண்டு இது பக்கத்துல ஒரு ஃப்ரீக்வன்சியில் இதாகிட்டு இருந்ததுன்னா, அதாவது ஒரு உதாரணமாக பழைய காலத்தில் அந்த பெண்டுலம் கிளாக் சொல்லுவாங்க, அது ரெண்டு பக்கத்தில் மாற்றி விட்டு ரெண்டையுமே வெவ்வேறு இதில் ஃப்ரீக்வன்சியில் ஆட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும். நான் அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வச்சுட்ருக்கேன், எனக்கு ஓகேங்களா? ஸோ அது ஒரே மாதிரி ஆடும். இதுதான் சயின்ஸ், கரெக்டுங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய மனதிற்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எண்ண அலைகள், புரியுதுங்களா? அது இதாகிட்டு இருக்கு. நம்ம ஆடியோ கேட்குறோம் இல்லைங்களா, நம்மளுடைய சத்தம் கேட்குறோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு ஃப்ரீக்வன்சி, சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியும் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியும் கையில் வச்சோம்னா அப்போ ரெண்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்றா ஆகணும் இல்லை? இதுவரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய ஆழ்மன லெவல், அந்த ஆல்ஃபா லெவலுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸ் பர் செகண்டில் இருக்கும். 20, 25, 30 இருக்கும். அது அப்படியே 14லேருந்து 7 இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா லெவல்னு பேர். அதாவது ஒரு மயக்கமான நிலை. அந்த லெவலுக்கு தான் போக முடியும் நம்ம, கரெக்டுங்களா? அதில் 7 போனாலே ரொம்ப இது. இன்னும் ஆழ்ந்த நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4லேருந்து 7, அதுக்கு பேர் தீட்டான்னு பேர். அதில் போகும்போது அதில் போய் அந்த இதை வச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வலிமை ஜாஸ்தி. ஸோ ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன வேணும்? நம்மளுடைய எண்ண அலைகள் 14க்கு வரணும், கரெக்டுங்களா? இப்போ ஒரு சின்ன இதை பாருங்கள். நம்ம அந்த சத்தம் கொடுக்குறோம் இல்லைங்களா, சத்த அலைகள், நம்ம காது எதை கேட்கும்னா 20க்கு மேலே, 20 ஹெர்ட்ஸுக்கு மேலே 20,000 ஹெர்ட்ஸுக்கு கம்மி, இதைத்தான் இந்த காதுனால கேட்க முடியும், கரெக்டுங்களா? நமக்கு என்ன வேணும்? 14. அப்போ 14 ஹெர்ட்ஸ் உள்ள ஒரு இதை கொடுத்தோம்னா காது கேட்காதே, அப்போ பிரயோஜனம் இல்லையே, இல்லைங்களா? இதில் சயின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சயின்ஸில் என்ன கண்டுபிடிச்சாங்க? இந்த காதுக்கு, புரியுதுங்களா, என்னுடைய வலது காதுக்கு ஒரு 110 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 110ஓ 120ஓ கொடுக்குறேன், 115ஓ கொடுக்குறேன். இந்த இடது காதுக்கு இங்கே 115 கொடுத்துருக்கேன், இந்த காதுக்கு 100 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கேன். இங்கே 115, இங்கே 100, இதுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 15. இது மாதிரி மாற்றி கொடுத்தோம்னா என்ன சயின்ஸில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மைண்டுக்கு போகிறது இதில் வித்தியாசம் 115 - 100 15, இதுதான் போய் மாறும். அப்போ நமக்கு வேணுங்கிறாங்க 20 கீழே உள்ளது காய்க்குது, புரியுதுங்களா? அப்படி இந்த இப்போ நம்ம நிலையில் இருக்கிறது, இப்போ நம்ம கண்ட மூடி இப்போ ஹெட்ஃபோனை மாட்டுறோம்னா நம்ம ஒரு 20 25 இருப்போம், கரெக்டுங்களா? அப்போ அந்த இதுலேயும் 20 25 ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா கவனிங்க, நம்மளுடைய எண்ணலைகளும் 20 25 இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணியிருப்பேன், 100 பாருங்க, 100 கொடுக்கலாமா 200 கொடுக்கலாமா, அது ஒரு அடுத்த ஸ்டடி, அதுக்குள்ளே மண்டை குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ எதை கொடுத்தா எப்படி வரும், அது ஒரு சயின்ஸ், புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன், புரியுதுங்களா? ஸோ ஒரு பக்கம் 100, இன்னொரு பக்கம் 120. இப்போ என்ன போய் ரிஜிஸ்டர் ஆகும்? 20. மைண்டில் என்ன இருக்குது? 20 ஓடிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? அப்போது மைண்டில் 25 ஓடிட்டு இருக்குன்னு வச்சுப்போம், கரெக்டுங்களா? இங்கே 20, இங்கே இந்த பக்கம் 120, இந்த பக்கம் 120, இந்த பக்கம் 100 கொடுக்குறேன். அப்போது
ரிஜிஸ்டர் ஆகுது 20. இது இப்போ இங்கிருந்து ரிஜிஸ்டர் ஆகுது 20, மைண்டில் 25 இருக்கு. இப்போ இது 20 என்ன 20 கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கு. அப்போ இது என்ன ஆகும்? இந்த 25 20க்கு வந்து நிற்கும். இது வரைக்கும் இது புரிஞ்சுக்கலாம். எப்படி அந்த பெண்டுலம் கிளாக் ஆட விட்டு கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு ஒன்றா போதோ, அப்போது அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த 25 20க்கு வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 20 மாறாது, ஏன்னா நம்ம தான் கொடுக்குறோம், அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ இதுதான் மாறும். கரெக்டுங்களா? அப்போ இது 20க்கு வந்து நின்றுடும். இது 20ல் இருக்கும். அப்போ 20லே இருக்கு. இப்போ இந்த 20ல் இருக்கிறது, இந்த நம்ம காதில் கொடுக்குற 20 நான் என்ன பண்ணுவேன்? குறைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம குறைப்பேன். 19 18 14 12 10 7 5 புரியுதுங்களா? அப்போ நான் இங்கே 20ல் இருந்தது, இதுவும் 18 19 5ன்னு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசுக்குள்ளே என்னதான் தேவையில்லாத பிரச்சனைகள் எதோ ஓடினா கூட இந்த டெக்னாலஜி வச்சு என்ன ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஆழ்ந்த நிலைமையாக ஒரு முனிவர், ஒரு சித்தர் போடக்கூடிய இது கூட போயிடுவீங்க. அப்போ அந்த நேரத்தில் அஃபர்மேஷன்ஸ் உள்ளே ஓடிட்டுருக்கோம். நீங்களும் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது அந்த இதில் இருக்குது, டெலிகிராம் சேனலில். திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கடைசி இந்த டெலிகிராம் சேனலில் இது லாஸ்ட்டாக வருது பாருங்க, தீட்டா ஃபார் அஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஆன்சர் இது MP3ல இருக்குது. இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டு காத்தால கேட்டுட்டு உங்களுடைய காலை வேஷன்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த குளிச்சுட்டு அந்த குளிக்க போகும்போது கூட நீங்கள் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். அது பாட்டுக்கு இது இந்த ஆடியோ இருக்குது, இந்த டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோஸ் மேலேருந்து வாங்க. இதை வரிசை கிரமமாக இது என்னதான் கொடுத்துருக்கேன். இதில் எது வேணுமோ வச்சுக்கோங்க. பட் அது ரொம்ப முக்கியமானது இந்த டைனமிக் டே அப்படிங்கிறது 3வது ஆடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 12 நிமிஷம் ஓடும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, எது வேணுமோ வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இதாவது ஓடணும். கரெக்டுங்களா? இந்த 3வது ஆடியோ டெஃபினட்டாக போயே ஆகணும். கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் கேட்டுட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது என்னுடைய கருத்து. அதே நீங்களும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதெல்லாம் நான் வந்து இன்னைக்கு நேற்று இதானதில்லை. எங்கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். 2005லேருந்து இதை நான் போதிச்சிட்ருக்கேன். அதனுடைய விளைவு நான் இப்போது எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்கு எவ்வளோ இதெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கே நானே ஒரு சான்றிதழ். நிறைய பேருக்கும் அது நடந்திருக்கு. என்னோட இருக்கிறவங்களுக்கு, இதை முன்னாடி வாங்கினவங்களுக்கு, இந்த ட்ரெயினில் வந்து எடுத்து வாங்கினவங்களுக்கு எல்லாரும் கேட்டு பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ப்ரூவன் மெத்தட். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4:30 மணிக்கு வந்துருக்குறோம். அது இது பண்ணுறோம். இது தினம் கேட்குறோம். எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்குமோ ஜபிக்கிறோம். ஐ எம் அ பிரான்ச் டைரக்டர், ஐ எம் அ டைமண்ட் டைரக்டர், ஐ எம் அ கிரவுன் டைரக்டர். கரெக்டுங்களா? ஐ எம் எவ்ரி மந்த் ஐ மார்னிங் ஸோ அண்ட் ஸோ ஃப்ரம் வெஸ்டீஜ் பிஸ்னஸ். நான் ஒவ்வொரு மாதமும் வெஸ்டீஜ் பிஸ்னஸ் மூலியமாக இவ்வளோ சம்பாதிக்கிறேன். இதை அப்படியே ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, சும்மா தானே இருக்கீங்க, இதை செய்யுங்க. அடுத்தது காத்தாலேயோ நைட்லேயோ அட்லீஸ்ட் 2 தடவை செஞ்சிட்டாலும் நல்லதான். ஒரு தடவையாவது நோட்டில் எழுதுங்க. நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் ஜெபிக்க சொன்னோம், அதை எழுதுங்க. சித்தார்த் நம்மளுடைய ஊட்டி இதில் வரும்போது கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ இதை செய்யுங்க. இதற்கப்புறம் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உங்கள் மதத்தை சார்ந்த அந்த கடவுள், அதே மாதிரி இந்து மதம் வந்தால் விஷ்ணு இருக்கும், சிவன் இருக்கும், முருகன் இருக்கும், விநாயகர் இருக்கும், அம்மன் இருக்கும், எது வேணாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்களுடைய அந்த விருப்பம், நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எனக்கு அதை இது பண்ணுங்க அப்படிங்கிற அந்த வேண்டுதல் தினம் வெட்டுங்க. இது எல்லாம் சேர்ந்ததுன்னா, முயற்சியும் நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னா நிச்சயமாக கைகூடும். இதை பண்ண வேண்டியது நம்ம வேலை. எல்லா இதில் 100% இதில் வந்து சக்ஸஸ் வருவதற்கு தான் வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயந்தான், சில பேருக்கு 5 மாதத்தில் கிடைக்கும், சில மாதத்துக்கு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். ஏன்னா அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வேற தெய்வ ரகசியம், அது புரியுதுங்களா? பட் நிச்சயமாக நடக்கும். ஸோ அவனுக்கு 5 மாதம் கிடைச்சிருக்கு, ஏன்னா அவனுக்கு 3 மாதத்தில் கிடைச்சிருச்சு, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு.
செய்வதை சிரத்தையாக தினம் ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க, நாளை காத்தாலேருந்து ஆரம்பிங்க. இந்த இது டெலிகிராம் சேனல் இது பண்ணிட்டேன், ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க, மெடிடேட் பண்ணுங்க. காத்தால் எழுந்திரிச்சோன்னா இந்த கம்ப்ளீட் ஆடியோவை கேளுங்க. போகும்போது வரும்போது நீங்கள் என்ன உங்களுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை இது பண்ணிட்டே போங்க. அல்லது உங்களுக்கு இத்தனை பேர் டீமில் வரணும்னு நினச்சிங்க, நீங்கள் இந்த மாதம் புதிதாக 10 நபர்கள் நான் வந்து இணைக்கணும்னு நினச்சேன், இந்த 10 நபர்கள் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள், 10 இணைந்து கொண்டு, அதுவும் ஜமிங்க, தப்பில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அது இது பண்ணுங்க. அடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட உங்களுடைய கோரிக்கையை எடுத்து வச்சிருங்க. இது எல்லாம் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக போயிட்டீங்கன்னா, முயற்சியும் இருக்கணும். முயற்சி வரும்போது முயற்சியில் ரிசல்ட் என்ன வேணா இருக்கலாம், அதில் நம்ம பிரச்சனை எதுவும் பண்ணிக்காதீங்க, மனசை போட்டு உழப்பாதீங்க, விட்டுருங்க. இதை பாட்டு செஞ்சுட்டே வாங்க. கொஞ்சம் நாள் கழித்து அந்த ரியாலிட்டி மாறிடும். யாரும் வரலையே, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அது முனகாதீங்க. எனக்கு வராங்க, நான் நல்லா இதாகிறேன், நான் வந்து இதாகிட்டு இருக்கேன். இதுதான் இது வந்து உங்கள் கைக்குள்ளே இருக்குது, உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. வெளியே என்ன நடக்குதோ அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அதில் போய் மனசை போட்டு இது பண்ணிடாதீங்க. அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அப்போது இதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு ஒரு அற்புதமான திட்டம் ஒன்று கிடைச்சிருச்சு. பாருங்க, நல்லா பாருங்க. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வியாபாரமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அற்புதமான ஒரு நிறுவனமான வெஸ்டீஜ், அற்புதமாக எல்லா விஷயங்களும் ஒருங்கிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும். மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி 2 மினிட்ஸ் மாத்திரம் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் போனாலும், அது எந்த நிறுவனம் வேணா இருக்கட்டும், எழுதுக்கிட்ட வேணால் போங்க. ஏன்னா நான் வந்து 23 வருஷம் இதில் உழண்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். எதில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் கடைசியில், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கணக்கெடுப்புகள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது கணக்கெடுப்புகள் என்ன சொல்லுதுன்னா, நீ எந்த நிறுவனத்தில் இருந்தாலும், அதாவது உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயத்தில் 100 பேர் இருக்காங்க, 100 நெட்வொர்க்கர்ஸ் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா கூட அந்த 100 நெட்வொர்க்கர்ஸ்க்கு அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு 70, 60, 70, 75% மேலே 90% பேருக்கு ஒரு லைன்ல இருந்து தான் அந்த 70, 80% பிஸ்னஸே வரும் அப்படிங்கிறாங்க. நீ 2 லைனை வச்சுட்டு போனாலும் சரி, 10 லைனை வச்சுட்டு பண்ணாலும் சரி, எதில் இருந்தாலும் ஒருத்தருக்கு 100 ரூபாய் பிஸ்னஸ் நடக்குதுன்னா 70 ரூபாய் 80 ரூபாய் ஒரு லைன்ல தான் இருக்கும். மீதி தான் மற்ற நீங்கள் இப்போ யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய இதுலேயே அவங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை இதுதான் நிதர்சனம். இது புரிஞ்சிருச்சா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5000 இப்படிலாம் ஒரு பக்கம் 5000, ஒரு பக்கம் 5000. இது வந்து இப்போ மேட்சிங் ஈஸி. 50,000 எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாருங்க. அதே லட்சம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாருங்க. அதே 5 லட்சம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாருங்க. அப்போ ஒரு பக்கம் 5 லட்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, தயவு செய்து ப்ளீஸ் நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் 5 லட்சம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளால போய் மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் அப்போ 5 லட்சம் 90%. அது நிறைய பேருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும். உங்களோட ஒரு லைன் வந்து 80லேருந்து 90% இருக்கும். 100% நான் சொல்வேன். கரெக்டா? அப்போ 5 லட்சம், அப்போ 10% எவ்வளவு? 50,000. அப்போ ஒரு பக்கம் 5 லட்சம், ஒரு பக்கம் 50,000 தான். சில பக்கம் 30,000 40,000 கூட இருக்கலாம். அவ்வளோதான். அப்போ நம்ம வருமானம் எவ்வளோ வரும்? 50,000 தான் வரும். இது புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எங்கே இருந்தாலும் கரெக்டா? இப்போ அதுவே வெஸ்டேஜ் எடுத்து பாருங்க. நான் ஒரு எப்பவுமே நம்ம மார்க்கெட்டிங் பிளானில் காமிப்பேன். நமக்கு கீழே ஒரு டைமண்ட் இருக்கான். அந்த டைமண்ட் கீழே ஸ்டாரு கோல்டு நிறைய இருக்கான். அவன் 1 லட்சம் வியூ கொடுக்குறான். புரியுதுங்களா? நமக்கு கீழே ஒரு டைமண்ட் இருக்கான், 1 லட்சம் வியூ கொடுக்குறான். இப்போ அவங்ககிட்ட நம்ம எடுக்கணும்னா முதல் விஷயம் நம்ம டைமண்டாக இருக்கணும். அப்போ ஒரு லைன் டைமண்டு. இப்போ நம்ம டைமண்ட் இருக்குன்னா இன்னும் 3 லைன் வேணும். எவ்வளோ வேணும்? 2000 ஆச்சுங்களா? 6000. சைடு வால்யூம் 500.
6500 பண்ணோம்னா 1,00,000 PV பிசினஸ் எடுக்கலாம், ஃபுல்லா எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அற்புதமான நிறுவனம், அற்புதமான ப்ராடக்ட். எப்படிதான் இப்படிதான் வந்து நிக்க போகுது. அப்ப கூட என்னால அதிகமான வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கேன். இயற்கைப்படி நடந்தா கூட ஃபுல் இதை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேன். அதுல ஒரு திட்டம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப இதுல கொஞ்சம் மனசு இதை பண்ணோம்னா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. தயவு செய்து சிந்திங்க. அண்ட் இது எவ்வளவு சின்சியரா பண்ணணுங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீடர்ஸ், உங்களுடைய குரூப், உங்களுடைய டீம்ல யாரெல்லாம் செய்யுங்களை வந்து வற்புறுத்துங்க. ஒரு மானிட்டரிங் வைங்க, தினம் பண்ணணுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இது அவர் கேட்கிறாரேன்னு கோவப்படாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களும் அப்ளைனை கேட்கறது, அப்ளைன் அவங்கள கேட்கறதும், நீங்களும் சார் நீங்க பண்ணீங்களா அதே மாதிரி அவர் கேட்கறாருன்னு அப்ளைன் நீங்களும் இதாகிடாதீங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கும் போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணணும் போது நம்ம பண்ணிட்டோம், ஒரு தடவை விடுவோம், 2 தடவை விடுவோம். இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மானிட்டர் பண்ணும்போது இன்னிலேருந்து சரியா, இன்னிலேருந்து சரியா செய்யணும். இன்னும் இது வந்து என்ன ஆகிடும், பழக்கத்துக்கு வந்துடும். கரெக்டாக வராது, 1 நாள் 2 நாள் விடுவோம். பட் எல்லாம் மானிட்டர் பண்ணோம்னா எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது, எல்லாருக்கும் வருமானம் பெருகும் போது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதைத்தான் நீங்கள் உங்க முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். கிவன் யூ த லிங்க்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். யூஸ் இட். ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு முன்னாடி இருக்கு, அற்புதமான ஒரு எதிர்காலம் நமக்கு முன்னாடி இருக்கு. எல்லா வளமையும், எல்லா செல்வங்கள் எல்லாம் பெற்று அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் மூலியமாக பல பேர் கொடுத்து பல பேருடைய வாழ்த்துக்களை பெற்று நீங்க அற்புதமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடைபெறுகிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட்